அனைவரும் தெரிந்து கொள்வது தமிழ்நாட்டில் இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் எந்த வகையில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து 3 வகை பெர்மிட் உண்டு நம்ம தமிழ்நாட்டில். டிஸ்ட்ரிக்ட் பெர்மிட், டிஸ்ட்ரிக்ட் லோன் மட்டும் ஓட்டலாம். ஸ்டேட் வெஹிக்கிள், ஸ்டேட் ஃபுல்லாக ஓட்டலாம். ஆல் இண்டியா பெர்மிட், ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓட்டலாம். இப்படி ஒரு 3 பெர்மிட் எல்லாமே வந்து ஒன்று கான்ட்ராக்ட் கேரேஜ், ஆல் இண்டியா, டிஸ்ட்ரிக்ட் பெர்மிட், இந்த 3 பெர்மிட் கொடுத்தாங்க. இப்போ சமீப காலமாக வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி ஏஐடிடி ஒன் இண்டியா ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் இண்டியா பெர்மிட் இருக்கும் போதும் கான்ட்ராக்ட் கேரேஜ் இருக்கும் பெர்மிட் இருக்கும் போதும் பிற மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி, சொந்த மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி, டூர் வரும்போது நம்ம இது கட்ட வேண்டியதில்லை. ஆனால் டிக்கெட் போட்டு ஓட்டினா ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டிய வழிமுறைகள் இருந்துச்சு. அப்போ இப்போ அது ரொம்ப வரிகள் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல வருஷமாக கோரிக்கை வச்ச அடிப்படையில் இப்போ மக்கள் தலையில் அந்த காசை நாங்கள் அதிகம் எங்கே டாக்ஸ் கட்ட எங்கே வைப்போம், மக்கள் தலையில் அந்த காசு விழுவும். டிக்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெரிய ரேட்டாக கேட்போம் தான். இது பல மாதம் வெளி மாநிலங்களுக்கு போகிற வண்டிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஆல் இண்டியா பெர்மிட், டிஏடி பெர்மிட் கொடுத்தாங்க. அதை வச்சு இயக்கணும். அந்த பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா 3 மாதத்துக்கு கலெக்ட் கட்டினா நம்ம மற்ற பிற மாநிலத்துக்கு போய்க்கலாம், அப்படியும் ஓட்டலாம். அந்தந்த பார்டரில் இப்போ கோவாவுக்கு போனால் 20,000 ரூபா தான் குவார்டர்லி டாக்ஸி. அந்த குவார்டர்லி டாக்ஸி 20,000 நான் வெறும் கோவா மட்டும் பெங்களூர் வந்து கோவா மட்டும் ஏற்கிறேன்னா அந்த ஒன் இண்டியா பெர்மிட் போட்டிருக்கவங்க பெங்களூர் பெர்மிட்டை வச்சு அங்கே போனாங்கன்னா ஒரு 20,000 கட்டிட்டு 3 மாதத்துக்கு போய்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கே 36,000 ரூபா கட்டணும். ஒரு வண்டி வார டாக்ஸ் கட்டணும்னா ஒரு பர்த் வண்டிக்கு 36,000 ரூபா என்ட்ரி டாக்ஸ் கட்டினா தான் வர முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் ரேட்டு பலகாலமாக வந்து நீங்கள் வந்து ஆம்னி பஸ் கொள்ளை, அவ்வளோ கட்டண கொள்ளை அதுன்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. அது காரணம் வந்து டாக்ஸ். அது இப்போ சமீப காலமாக தான் அந்த டாக்ஸுடைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெர்மிட்டை கொடுத்து அதை ஃப்ரீ பண்ணாங்க. அதே வேளையில் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்கள் தமிழ்நாடு வண்டிகளுக்கு வந்து இங்கே வந்து அதிகப்படியாக 4,000 டாக்ஸ், ஒரு சீட்டுக்கு 4,000 டாக்ஸ் கட்டி பர்த்துக்கு ஓட்டுறோம். இந்த வண்டிகளும் அந்த வண்டிகள் வரும்போது இந்த வண்டியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். தமிழகத்துக்குள்ளேயே இயக்கும் வாகனங்களை தமிழ்நாடு பெர்மிட் போட்டு இயக்குவதும், பிற மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு நம்ம ஆல் இண்டியா பெர்மிட்டை யூஸ் பண்ணி, ஏஐடிடி பெர்மிட்டை யூஸ் பண்ணி நம்ம தொழில் பண்ணலாம் தான் இந்த எல்லா சங்கங்களும் முடிவு செய்து அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீப ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடி வண்டியை எல்லா வாகனத்தையும் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இப்போ ஏன் அதர் மாநிலத்துக்கு போனோம்னா பெர்த் வண்டி நம்மளுக்கு 2021 வரைக்கும் நமக்கு இங்கே கொடுக்கல. அதனால தான் பாண்டிச்சேரி இவங்கெல்லாம் கொடுத்து பிறகு கடைசியாக நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி கோரிக்கைகள் வச்சு இந்த பெர்த் வண்டிக்கு அனுமதி வாங்கினோம். அந்த அனுமதி வாங்கும் போது கூட நம்ம சீட்டுக்கு 3,000 ரூபா இருந்துச்சு, பெர்த் வண்டி வரும்போது 4,000 ரூபா டாக்ஸ் பண்ணாங்க. அந்த டாக்ஸி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கோம். எந்த வண்டியும் வந்து இப்போ ஏஐடிடி பெர்மிட் ஓட்டக்கூடாதுன்னா அதோட நாம்ஸ் ஒன்று தான், அதோட சட்டத்திட்டம் ஒன்று தான். அதுக்காக வந்து இண்டிவிஜுவல் பேர் கலெக்ட் பண்ணலாங்கிற சரத்தில் அது இருக்கு அந்த பெர்மிட்ல. ஆனால் தமிழ்நாட்டில் ஓடுற கான்ட்ராக்ட் கேரேஜுக்கோ இவங்களும் ஆல் இண்டியா பெர்மிட் தராங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா நம்ம ஏஐடிடி வாங்குறோம். அதை வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு மதர் டாக்ஸ்னா நம்ம அந்த எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அதுதான் மதர் டாக்ஸ். அந்த மதர் டாக்ஸை நம்ம இங்கே செலுத்திட்டோம்னா பிற மாநிலத்துக்கு நம்ம போகும்போது நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு டாக்ஸ் இருக்கும். இந்த வேரியேஷன்லாம் இருக்குங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 90,000 கட்டிட்டு நீங்க மற்ற மாநிலத்துக்கு நீங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு இது பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த 90,000 கட்டிட்டு தான் லீகலோட தான் வண்டி ஓட்டுறாங்க. எந்த அன்லீகலா வந்து எந்த வாகனமும் இயக்கப்படவில்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, டிக்கெட் நேம் லிஸ்ட். இப்போ நாங்களே நேரடியாக புக் பண்றதில்ல, எங்களுடைய பேர்ல ரெட் பஸ் ஏஜென்ட்டை கொடுத்துருக்கோம். அவன் ஏஜென்ட் வந்து எங்களை புக் பண்ணி மொத்தமாக ஒரு குரூப் கொடுப்பாரு. இந்த இடத்துல ஏற்றி இந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து வண்டி கிளம்புதுன்னா கன்னியாகுமரிக்கு போகுதுன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 4 பேர் ஸ்ரீரங்கம் போகணும்பாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 10 பேர் இறங்குவாங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் பார்க்க போவாங்க, அங்கே ஒரு 20 பேர் இறங்குவாங்க. திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ இதுக்கோ போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே 10 பேர் இறங்குவாங்க. இப்படி இது ஒப்பந்த உறுதினாலும் லீகல்னா இது லீகல் தான், அன்லீகல் தான். எல்லா வண்டியுமே அன்லீகல் தான். ஆம்னி பேருந்தே தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது. எந்த ஆம்னி பேருந்தும் தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது. இதே மாதிரி காலகட்டம் முடிஞ்சா இப்ப வந்து கேரளா அசோசியேஷன்,
கர்நாடகா அசோசியேஷன்ல இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்றாங்க, உங்க வண்டி டிஎன் வண்டி, இவங்க வந்து தவறான டிஎன் வண்டி தான் இங்க ஓட்டணும் அப்படின்னு, மற்ற வண்டியில வரக்கூடாது கர்நாடகா வண்டிகள் எல்லாம் சிறை பிடிச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட், அதுக்கு வந்து இங்க டிபி போட்டு வந்து அனுமதி இருக்கு, அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படி இருந்தாலும் அந்த வண்டிக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி டாக்ஸ் தான் வாங்கிட்டு முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. இப்ப டாக்ஸ் கட்டாம சும்மா அராஜகம் பண்ற சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து தவறுதா மிஸ்யூஸ் பண்ணி எல்லா பஸ்களையும் நிப்பாட்டுறாங்க. இப்ப 540 சைட்ல போட்டிருப்பாங்க. அதுக்கு பூரா வந்து ஏற்கனவே வந்து நாங்க வந்து இந்த வண்டியை வாலண்டியரா தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கு நாங்க தான் அந்த லிஸ்ட் தான் கொடுத்தோம். கொடுத்து பெர்மிட் கேட்டோம், கொடுத்தாங்க. காலாவசம் 6 மாசம் கொடுத்தாரு. டிசி ஜெனினான ஆள் தான், அவர் தான் இந்த பெர்மிட்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, உதவி பண்ண. அவர் ஒருத்தர் வந்து ஜெனினா இருக்காரு. ஆனா கீழே இருக்க மொத்த அதிகாரிகள் அந்த வேலை ஸ்பீடா நடக்குதான்னு பார்த்தா ஒரு வேலை நடக்கிறது இல்லை. டிரான்ஸ்போர்ட்ல வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ ஒரு பெர்மிட்டை வந்து ஈஸியா வந்து பிற மாநிலத்தில் ஒரு நாள் நாளை இன்னைக்கு போல நாளை வண்டி லைன்ல எடுக்க முடியும். பிற மாநிலத்துக்கு போறாங்கன்னா ஏன் போறாங்க? நமக்கு ஆபரேட்டருக்கு இங்க கட்டின 2 டாக்ஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? வேலைகள் இங்க வந்து ரொம்ப கேட்டா கிளார்க் இல்ல, இன்ஸ்பெக்டர் பற்றாக்குறை, ஆர்டிஓ பற்றாக்குறை இப்படின்னு அவங்களுடைய காரணத்தை சொல்றாங்களே தவிர, முதல் போட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் முதல் பண்ணுங்க, இங்க வந்து தொழில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் போய் கேட்டு தொழில். நாங்க உள்ளூர்ல காடு கரையை வித்து எல்லாம் வந்து பஸ்ஸை வாங்கி 6 லட்சம் தொழிலாளருக்கு மேல வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க தொழில வந்து ஒரு மிக கேவலமாக நேற்று ஒரு சர்க்குலர் டிசி அனுப்பிச்சிருக்காரு வட்டார எல்லாத்துக்கும் அந்த ஜோன்ல. கமிஷனர், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து. அனைத்து மண்டல அலுவலகம், ஆர்டிஓக்கள் மற்றும் எம்பிக்கள் மற்றும் மாநில மற்ற மாநில பதிவில் விட்ட ஆம்னி பேருந்துகள் பட்டியலை போக்குவரத்து குறித்துக் கொள்ளலாம். மாநில வாரியாக மற்றும் நடத்துனர் வாரியாக வாகனங்கள் பதிவு செய்த விவரங்களை மேலே கொடுக்கப்பட்டுள்ளன. பட்டியலில் குறிப்பிட்டுள்ள அனைத்து வாகனங்களும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய ஆபரேட்டருடைய வந்து செட்டு அவங்க எங்கெங்க வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் புகைப்படம் எடுக்கவும். அனைத்து யார்டுகளும் பட்டறைகளிலும் தினசரி தினசரி போய் அந்த வண்டி அங்க நிக்குதா என்ற சோதனை செய்ய வேண்டும். முற்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் வெளியே செல்லாமல் இருக்க கலெக்டரிடம் நிலைமையை குறித்து தெரிவிக்கலாம். வாகனத்தை நிறுத்தும் இடங்கள் யார்டுகள் விட்டு வெளியே செல்லாமல் இருக்க காவல்துறை பாதுகாப்பு கலெக்டர் மூலம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன இப்ப நாங்க வந்து நாளைக்கு அந்த அவங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல கொடுத்திருக்க வாகனத்தை பூரா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எங்க கொண்டு நிறுத்த சொல்றாரோ அங்கே கொண்டு நிறுத்தறதுக்கு நாங்க தயார். அவங்க வந்து இந்த வண்டிகளுக்கு தமிழ்நாடு பெர்மிட் எத்தனை நாள்ல போட்டு கொடுப்பாங்க? தமிழக பதிவு எப்ப பண்ணி கொடுப்பாங்க? எத்தனை நாள்ல பண்ணி கொடுப்பாங்க? நாங்க ரெடி. இன்னைக்கு நாளைக்கு நாங்க அது அவங்க சொல்ற நாம்ஸ் பணம் டாக்ஸி எல்லாம் கட்டுறதுக்கு நாளைக்கு நாங்க ரெடி. அவங்க எத்தனை நாள்ல எங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுப்பாங்க? ஏற்கனவே கொடுத்த பெர்மிட் வந்து காலாவதி ரினில் எங்களுக்கு ஏற்கனவே நாங்க அலாட் பண்ண பெர்மிட் வந்து இப்ப காலாவதி ஆயிருச்சு. அது ஆனா ஆட்டோமேட்டிக் ரினில் பண்ணி கொடுக்கணும். அது ரினில் பண்ணி கொடுக்கல இது வரைக்கும். அது எப்படி மாறும்? அங்கிருந்து நாங்க என்ஓசி வாங்கிட்டு வரோம், என்ஓசி வாங்கிடுறோம், தமிழ்நாட்டுக்கு என்ஓசி வாங்கிடுறோம். என்ஓசி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட நாங்க கொடுப்போம். முதல் இவங்க வந்து அந்த வந்து அங்கீகரிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எங்க டெம்பரரி பெர்மிட் உங்க கொடுத்துருப்பாங்க, அந்த பெர்மிட்டை பர்மனன்ட் பெர்மிட் ஆக்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்க தனியாக ஒரு ஃபீஸ் கட்டுவோம். அதுக்கப்புறம் அவங்க ரீ நம்பர் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு 3-4 மாசம் ஆகும். அது ரன்னிங்ல இருக்கும் போது தான் பண்ணுவாங்க. உடனே ஒரே நாள்ல இவங்க என்னைக்காவது அவங்களால மாத்த முடியுமா? அவங்களே கேளுங்க. 6 மாசம் கொடுத்தது வந்து இப்ப வந்து நம்ம கொரோனா பீரியட்ல பாதிக்கப்பட்டு வண்டி ஓனர் எல்லாம் வந்து பேங்க்ல பூரா வந்து கடன் இருந்துச்சு. அந்த கடன் இப்ப நம்ம பிற மாநிலத்தை வண்டி பதிவு பண்ணிட்டோம். இவர் 1.5 மாசம் எலெக்ஷன் வேலைக்கு போயிட்டு டிசி இல்ல ஆபீஸ்ல யாரையும் பார்க்க முடியாது. ஆனா அவர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாரு, ஏதாவது பிரச்சனை கூப்பிடுங்க சொன்னாரு. ஒரு 125 வண்டி பண்ணாங்க. 125 வண்டி பல காரணங்களால் பண்ணல. இப்ப
இப்ப நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த 500 அவருங்க தேடி தேடி போலீஸ் மாதிரி போலீஸ் போட்டு அவங்க அவ்வளவு சிரமம் பண்ண அவங்ககிட்ட ஆளுக்கு பற்றாக்குறையா இருக்காங்க. அதனால நாங்களே ஒத்துழைப்பு தரோம். அவங்க எங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல கொண்டு வண்டி நிப்பாட்டுன்னு சொல்லுங்க, நாங்களே கொண்டு வண்டி நிறுத்துறோம். எங்களுக்கு எத்தனை நாள்ல முடிச்சு கொடுப்பாங்க? இப்ப ஏன்னா எங்களுக்கு வந்து பேங்க்காரன் நெருக்கிறான், அவனுக்கு நாங்க வண்டி ஓட்டாங்க, நாங்க பேங்க்கு பதில் சொல்லணும். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் வந்து நாங்க ஒரு வண்டிக்கு ஒரு பாசஞ்சருக்கு தனித்தனியா பாசஞ்சருக்கு போடுறோம் நாங்க இன்சூரன்ஸ். ஒவ்வொரு வண்டிக்கு 3 லட்சம் 2 லட்சம் வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். இப்ப எந்த ஆர்டிஓ இப்ப எங்க வண்டியில ஒருத்தருக்கு கிளைம்னா நாங்க ஓனர் பதில் சொல்லுவோமா இல்ல அதிகாரிகள் பதில் சொல்றாங்களா? இப்படி தவறான தகவல்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பி அதுல ஏறாதீங்க இதுல ஏறாதீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுல நீங்க தமிழ்நாட்டில் கொடுக்குற பெர்மிட் ஒரிஜினலா?